ஒழுங்கா சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்கெட் சாப்பிடு. அம்மா என்னடா? நாளைக்கு நான் சாக்கெட் வாங்கிக்கிட்டுமா? சரி வாங்கிக்க, முதல்ல இப்ப சோற சாப்பிடு. அங்க ஒரு மாமா பார்த்தேம்மா. ஆமா பாத்தியா? ஆமா, அந்த மாமா நாளைக்கும் வா, மாமா உனக்கு சாக்கெட் எடுத்து வச்சிருக்க, ஆனா காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கம்மா. இங்க பாரு, யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? உன்ன பொண்ணு தெரியாதவங்க கிட்ட பழக கூடாது, சொல்றது புரியுதா ராஜா? இல்லம்மா, இன்னைக்கும் அந்த சாக்கெட் அந்த மாமா தான் கொடுத்தாங்க. சரி பார்த்து பழகு. எதனால அம்மா கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? நான் சொல்லுவேன்லம்மா. சரி நாளைக்கு அந்த மாமா பார்க்க போட்டுமா? ஏன் உனக்கு அந்த மாமா பிடிச்சிருக்கா? ஆமா, சாக்கெட்லாம் கொடுத்தாங்கல்ல, நாளைக்கு சாக்கெட் தரேனே பாசமா சொன்னாங்க. சரி பார்த்து போயிட்டு வா. சரி இந்த சாப்பிடு, அம்மா தட்டவே வெளியில கழுவிட்டு வரேன், வெளியில வேற இருட்டா இருந்தது. சரிங்கம்மா. சீக்கிரம் சாப்பிடு அழகி. சரி நீ நேரத்துக்கு படுத்து தூங்கு, நான் பாத்திரத்தை கழுவிட்டு வந்து படுத்துக்கிறேன். வெளியில ரொம்ப இருட்டா இருக்குது. எனக்கு பழக்கம் தான். இவன் சாப்பிட்டுட்டான், இவன் பக்கத்துல படுத்து நின்னு தூங்கு, நான் பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டுட்டு வரேன். எப்பலாம் வெளியில குத்து இருட்டா இருக்குது, பாம்புக்கும் வரப்போகுது. வேண்டாம், காலையில தேய்ச்சிக்கலாம் போடு. வேண்டாம் வேண்டாம், நான் தேய்ச்சி போட்டு வந்துடுறேன், நீ இவனை பாத்துக்க. சரி நான் இவனை பாத்துக்கிறேன். புல் சோறு சாப்பிட்டானே அப்படி? எங்க வழக்கம் போலதான். இதை என்கிட்ட கொடு, நான் உனக்கு உருட்டி விடுதேன், நீ கிடக்க பாத்திரத்தை போய் தேய். சரி கோமதி. நல்ல மிதமான காத்து, அமைதலான இடம், நல்லா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. சொல்லு வகை. எங்க செல்வா இருக்க? இங்க வில்லேஜ்ல தான். இப்பவே ரூமுக்கு வந்தாலும் தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் வில்லேஜ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு போல வரேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஹித், நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் மிட் நைட்ல வரேன். செல்வா, அங்க பாம்பு யானைக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்றாங்க, நீ கொஞ்சம் கவனமா இரு, இல்லைன்னா ரூமுக்கு வாயேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இப்ப கூட ஒரு வீட்டு மேல நின்னுட்டு இருக்க, நல்லா இருக்கு ரோஹித், நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், சரியா? போன வை. அதுல ஏதோ ஊந்து பண்ண மாதிரி இருந்துச்சு, அது பாம்பா இருக்குமோ? யாரோ நிக்கிற மாதிரி இருக்குதே. யாருன்னு தெரியல, வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். அதுக்குள்ள பாத்திரம் வச்சிட்டியா? இல்ல, வெளியில யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது, அதான் ஓடி வந்துட்டேன். யாரோ நிக்கிற மாதிரி இருக்குதா? நம்ம வீட்டு பண்ணியா? ஆமா, அல்ல 6 அடி உயரம் இருக்கும், பாட்ட சட்டமா, அதான் பயந்து ஓடி வந்துட்டேன். நான் போய் பாத்துட்டு வரட்டா? ஐயோ வேண்டாம், யாராவது கொள்ளக்காரனா இருந்துற போறான், சும்மா இரு. கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன், இனி கதவை திறக்க வேண்டானே. அம்மா சுசு வருது. சுசு வருதா? சுசு வருது. கொஞ்சம் கழிச்சு போமா. இப்போ எனக்கு சுசு வருது. இவன்கிட்ட சொல்ல வேண்டியதுனே, நைட் போல பயப்படுவான், இவன்கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா சுசு வருதுமா. இரு இரு கமரி, நான் போய் பார்த்துட்டு வரேனே. இருக்கானா போயிட்டானே? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் தான் இருட்டுல நின்னா தெரிய மாட்டேன், நீனா இருட்டுல நின்னா கூட பளிச்சுன்னு தெரிவ. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். கொன்னே போட்டுவேன், நீ போக வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். இருடி நான் போய் பார்த்துட்டு வரேன். சும்மா இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பாடா, அது வேற யாரோ தான், திருட இல்ல. ராஜா வா வா. சரி சுசு இரு. அம்மா வர மாட்டேங்குதுமா. ராஜா நீ தினமும் இப்படிதான் பண்ணுத, உனக்கு நைட்டு கூட வெளியில இருந்து விளையாடணும், அப்படிதானே? இல்லம்மா, நிஜமாவே சுசு வரலமா. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எனக்கு சுசு வருதுன்னு சொன்னல, அப்ப வந்ததே, இப்ப வரலமா. உனக்கு வீட்டுக்குள்ள வச்சு வரல, உனக்கு வெளியில வந்து விளையாடணும், அப்படிதானே? இல்லம்மா. சரி நீ மெதுவாவே இரு, அம்மா இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரிங்கம்மா. வரமா இருக்கு, ஆனா வர மாட்டேங்கம்மா. சரி வரும்போது இரு. அழகி என்ன காமடி, மிச்ச சோறு இருக்கு, அது என்ன பண்ண? இரு நான் வரேன். ராஜா இதுல நின்னு அம்மா உள்ள போயிட்டு வரேனா? சரிங்கம்மா. ஐயோ வர மாட்டேங்குதே. அம்மா லைட் போடல, அத நமக்கு சுசு வரலையே. அம்மா காலையில இதுல நான் ஒரு கோழிக்கு
என்ன தெரியுதா? ஏய், காலையில மார்க்கெட் வச்சு பாத்திய? நீ ராஜா தானே? எல்லாத்துக்கும் ஆதான். இதுக்குடா ராத்திரி வெளில வந்து நிக்கிற? சுசு இருந்துட்டியா இருக்கடியா? இங்க வா. இந்த பையனை காலை இப்படி கட்டுதான். இங்க வா, என்கிட்ட வா. உனக்கு இது யார் சொல்லி கொடுத்தா? ஓ, அப்படியா? அரசனா? டேய், உங்க அப்பா பேர் தானே அரசன் சொன்ன? அப்ப அரசன் நீங்களான்னு கேக்குற? நீ உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? அப்பனாவா? ஐயோ, அப்பா இல்லாத பிள்ளை நினைக்கிறேன். அதான் நம்ம காலை பார்த்தோன்னு கட்டியிருக்கான். அப்படின்னா ஒண்ணு இல்ல. சரியா? சரி, எனக்கு ஒரு கிஸ் பண்ணிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ எங்க வீட்டுக்கு வந்துருக்கியா? உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்தல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, என்ன சமத்தா பேசுறான். எத்தனை கிளாஸ்டா படிக்க? நீ எந்த ஸ்கூலுக்கு போற? ஏன், எதுக்கு ராஜாக்குட்டி ஸ்கூலுக்கு போகல? அம்மா கிட்ட காசு இல்லல, சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அம்மா ஸ்கூல்ல சேர்க்கேன்னு சொல்லிருக்காங்க. நான் உன்னை ஸ்கூல்ல சேர்க்கட்டா? சரி. ராஜத் ஒரு மாதிரி இருக்க. இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்கடா. அரமனையில பிறந்த மாதிரி இருக்க. அரமனையில பிறந்த மாதிரி தான் இருக்க. ஆமாமா, நீ சீக்கிரம் அரமனைக்கு வந்துடணும். இவ என்ன சொல்லுதா? உன் பாசம் எனக்கு புரியவே இல்லடா. ஆனா உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு தோணுது. என் கூட வந்துருவியா? இதான் உங்க வீடு. ஆனா உன் அழகுக்கும் உன் தோரணைக்கும் நீ இங்க பிறந்த மாதிரியே இல்ல. இரு இரு, நான் இறக்கி விடுறேன். இரு, பரவாயில்லடா. இரு, மெதுவா இறக்கி விடுறேன். இரு, பூச்சி போட்டு ஏதாவது இருக்க கூடாதுல, பார்த்து விடுறேன். அதுக்கப்புறம் இரு. பரவாயில்ல, என் மேலதான் சுசு போற, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இரு. அதுக்கு என்னடா, நீ பச்சை பிள்ளை தானே? ஒண்ணு இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இப்ப காஞ்சிரும். அது ஒண்ணு இல்ல. எதுக்குடா கோபப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இப்ப காஞ்சிரும், ஒண்ணும் செய்யாது. அம்மா கூப்பிட்டாங்களா? சரி, உன்னை எப்போ பார்க்கலாம்? நான் பக்கத்து ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருக்கேன். என்ன பார்க்க வருவியா? ஜாக்கெட் வாங்குவியா? இந்த பக்கத்துல இருக்கலாடா, அதுலதான் தங்கியிருக்கேன். பார்க்க வருவியா? இல்லன்னா நான் பார்க்க வரட்டா? உங்க வீட்டுல எப்பவுமே எல்லாரும் இருப்பாங்களா? சரி சரி, அப்போ நான் வரட்டா? எத்தனை மணிக்கு உங்க அம்மா கம்பெனிக்கு போவாங்க? சரி, நான் உன்னை பார்க்க வரேன்னா? வா. அங்க சூப்பரா இருக்கு, நான் பார்த்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, நாங்க வரட்டா? சரி, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, இப்போ நான் போட்டா? ராஜா வந்துட்டேம்மா. சரி, எனக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போ. கட்டாயமா என்ன பார்க்க வரணும்னா? சரி. நான் கொண்டு விடுறேன், சரியா? சரி. அம்மா, இது என்னது? எதுமா? இந்த கையில வச்சிருக்கீங்கல்ல, இது என்னது? இதுவா? இது போன். போனா? அப்படின்னா? இதுல யார்கிட்டனாலும் பேசலாம். அரசன்கிட்ட பேசலாமா? உனக்கு அரசன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் பார்த்தது இல்லல்ல. நான் இதுல அரசன்கிட்ட பேசட்டுமா? தகப்ப இல்லன்னு நினைக்க. அதான் என்னமோ சொல்லி வளர்த்திருக்காங்க. சரி, பேசலாம். நாளைக்கு வருவல, அப்போ பேசுவோம். அரசன்கிட்ட பேசலாமா? பேசலாம். சரி, இப்ப வீட்டுக்குள்ள போ, அம்மா தேடுவாங்கல்ல. இத நான் தொட்டு பார்க்கட்டா? உனக்குன்னு வாங்கி தரேன். சரி, இப்ப போயிட்டு வா. சரி. டாடா. டாடா, போயிட்டு வா. நாளைக்கு நிஜமா வரணும். சரி. ராஜா, சுசு போயிட்டியா
நினைச்சா என்ன என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உன்னை பார்க்க காலையில வருவேன். இவனை பார்க்கறதுக்குதான் என் உள்ளுணர்வு அவ்வளவு தெரிச்சுதா. உன்னை பிரிஞ்சு போகவே முடியலடா. உன்னை கூட கூட்டிட்டு போன போல இருக்குதே. நாளைக்கு காலையில நிச்சயமா உன்னை தேடி வருவேன். ரோஹித், எங்க செல்வா போயிருந்தே இவ்வளவு நேரமா? சும்மா இல்ல அப்படி சுத்தி பார்க்கலான்னு போனேன். சரி, படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. இல்ல இருக்கட்டும், தூக்கமே வர மாட்டேங்குது. ஸ்மெல் வருதா உனக்கு? என்ன ஸ்மெல்லு? ஏதோ யூரின் ஸ்மெல் வருது. இந்த ஹோட்டல்ல ஒழுங்கா பாத்ரூம் கழுவலையோ? அப்படியும் இல்லையே. கொஞ்சம் கிட்ட தள்ளி வாய. ஏன் செல்வா? வாய. இப்ப வந்து பாரு. உன் மேல ரொம்ப வாடை அடிக்குது செல்வா. செல்வா, இல்ல, ஒரு குட்டி பையன் என் மேல சுசு போயிட்டான். செல்வா மேல ஒரு பையன் சுசு போயிட்டானா? ஆமா, தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அவன் சுசு வருதுன்னு சொன்னான். நான் இறக்கி விடுறதுக்குள்ள அவனுக்கு தாங்க முடியல, என் மேலே சுசு போயிட்டான். பேசுறது செல்வா தானா? ஆமா. செல்வா, உன் மேல ஒரு பையன் இல்ல, குழந்தை. அதான் ஒரு குழந்தை சுசு போயிட்டா. ஆமா, இங்க பாரு, இப்படி நனைஞ்சு போயிருக்கு பாரு ஃபேண்டெல்லாம். செல்வா, நீ என்ன பேசுறன்னு புரியுதா? என்ன? நீ எப்பேற்பட்ட ஆளே? எப்பேற்பட்ட ஆளுன்னு குழந்தைக்கு தெரியுமா என்ன? அது குழந்தை. அவன் எவ்வளவு அழகு தெரியுமா? அவனை எப்பவுமே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அவன் இதே மாதிரி எத்தனை வாட்டி நம்ம சுசு போனாலும் எனக்கு எதுவுமே தெரிய போறது இல்ல. இப்போ கூட எனக்கு இந்த ஸ்மெல்லு நல்லாதான் இருக்குது, பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பன இல்ல. செல்வா, இல்ல, இப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இப்ப கிடைக்க போதா? செல்வா, ஏதோ அந்த கடவுள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த பரிசு. எனக்கு இப்ப இது வாடையாவே தெரியல, அவ்வளவு மனமா தெரியுது. ரோஹித், அந்த குழந்தை நான் அள்ளி அணைக்கும் போது என்னையே நான் அணைச்ச மாதிரி இருந்தது. நம்மளே நம்ம விருப்பமா அப்படிதான் இருந்தது. அவன் அள்ளி அணைக்கும் போதும் சரி, அவன் என் மேல சுச போறான்னு தெரிஞ்சோம் எனக்கு எதுவுமே தோணல. அவன் சுச போத தடுக்க கூடாது மட்டும் தான் எனக்கு தோணுச்சுது. எவ்வளவு அழகா இருந்தான் தெரியுமா? ரொம்ப வருத்தப்படுதே செல்வா. இல்ல இல்ல, அப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைக்க போறது இல்ல. அதான் கிடைக்கத பயன்படுத்தணும்னு நினைச்சேன். சாரி செல்வா, உன் நிலைமை எனக்கு புரியுது. சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடு. இருக்கட்டும், அது பாட்டுல இருக்கட்டும். அது என்ன செய்யும்? வாடையா அடிக்குது ஒண்ணு இல்ல. இல்ல, லைட்டா வாடை அடிக்குது. அது உங்களுக்கு அடிக்கும், எனக்கு அடிக்கல. சொன்னா கேளு செல்வா. உன்னை பார்க்க யாராவது வருவாங்க போவாங்க, நல்லா இருக்காதுல்ல. போய் கிளீன் பண்ணிட்டு வா போ. சரி. செல்வா பாவம், அவனுக்கும் புள்ள குட்டியோட இருக்குன்னு ஆசை இருந்திருக்கும்ல. அந்த அழகி பொண்ணு உசுரோட இருந்திருந்தா என்னத்துக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அவன் பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்சிருப்பான். இப்போ அந்த பாக்கியமும் இவனுக்கு கிடைக்கல. இனி இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி இவன் குழந்தை பெத்துக்க போறதும் கிடையாது. உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது செல்வா. ரோஹித், சொல்லு செல்வா. காலையில சீக்கிரமா போய் நல்ல நல்ல சாக்லேட் பிஸ்கட் என்னென்ன உண்டு அத்தனையும் வாங்கிட்டு வந்துருனா. ஏன் செல்வா? அந்த ராஜா என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். இங்கதான் வரேன்னு இருக்கான். இல்லன்னா நான் காலையில போய் கூட்டு வந்துருவேன். நம்ம கிட்டே கொஞ்சம் சாக்கெட் இருந்துச்சு. ஒரு குட்டி பையன் சாக்கெட் வேணும்னா இப்பதான் தூக்கி கொடுத்தேன். செல்வா, அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு போன் பேசும்போது பக்கத்துல நின்னானே. ஆமா, உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டானே. அதே பையன்தான். இங்க வந்து காசை வச்சுக்கிட்டு எனக்கு சாக்கெட் தாங்கன்னா காசை வாங்கிட்டு சாக்கெட்டை கொடுத்தேன். காசை வாங்கிட்டு சாக்கெட் கொடுத்தியா? நீ திட்டுவேன்னு எனக்கு தெரியும். அந்த குட்டி பையன் இல்ல, காசு கொடுக்காம வாங்கவே மாட்டேன்னுட்டான். காசுக்கு தான் சாக்கெட் வேணும்னா அப்புறம் என்ன செய்ய பச்சை புள்ள. அதான் காசை வாங்கிட்டு சாக்கெட்டை கொடுத்தேன். நாளைக்கும் வாரேன்னு சொல்லிருக்கான். அப்படியா? இங்கதான் பக்கத்து வீடா. எந்த வீடு? இங்க இருந்து கூட காட்டினானே, இருந்த ஜன்னல் வழியா கூட காட்டினான். செல்வா, அந்த இருக்க பாரு, அந்த வீடுதான். அங்கதான் கை காட்டினான். அங்க இருந்தா வாரேன்னு சொன்னான். இந்த ஹோட்டல்ல இருந்து 2வது வீடு. நான் அங்கிருந்து தான் வாரேன். அங்கிருந்து தான் வாரியா? அப்ப இவ்வளவு நேரம் நீ அங்கதான் நின்னுட்டு இருந்தியா? வேற எங்கேயும் நிக்கன்னு சொன்ன? அந்த வீட்டுட்டு தான் நின்ன. அந்த பையனுக்கு சுருண்ட முடியா இருக்கும், அவன் தானே? நல்ல தேனு கூடு மாதிரி, ஒன்னே மாதிரி. நல்லா குழு குழுன்னு இருப்பானே. அதேதான், அவனேதான். இங்க ரூமுக்கு வந்தானா? ஆமா, நீ வெளியில போன நேரம் அவன் உள்ள வந்தான். நீ அப்பதான் போன, அவன் உள்ள வந்தான். அப்படியா? அவன் காசு கொடுத்து சாக்கெட் வாங்கினானா? ஆமா, நீ அந்த 2வது பையன் தானே சொல்ற? ஆமாமா, அவனேதான் வந்தான். சாக்கெட் வாங்கிட்டு போனான். நாளைக்கு வாரேன்னு சொன்னான். அப்போ நான் போன்ல குரல் கட்டது இவன் குரல் தானா? ஆமா செல்வா, இவன் தான் இன்னைக்கு நீ போன் பேசும்போது பக்கத்துல நின்னான். மாமா மாமான்னு கூப்பிட்டான்.
என்ன சொல்ற? ஏன் செல்வா உனக்கு அந்த பையன் மேல இவ்வளவு பாசம் வருது? தெரியல, ஏதோ இனம் புரியாத பாசம். சரி, சில நேரம் சில வேறங்களை பார்த்தா நமக்கு அப்படிதான் தோணும். அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா சில பேரை நமக்கு பிடிக்கும். அப்படிதான் அந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. உன்னை யாராவது பார்க்க வருவாங்கல்ல. சரி, நான் குளிக்க போறேன். ராஜா காலையில அவனை பார்க்க போயிடணும். சரி, குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அழகே, நீ இல்லாத இடமே இல்ல, உன் நினைவுகள் இல்லாத இடமே இல்ல. ஐ லவ் யூ அழகே, ஐ லவ் யூ. சாகர வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ வேண்டாம், நான் உள்ள இருக்கேன், அவுத்துறாதீங்க. என்ன ரொம்ப தான் திட்டிக்கிட்டே வர? வேற வழியடி போவோம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்க. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு இதுதான் பக்கம். அதான் இங்கடி கூட்டிட்டு வந்தேன். என்னமோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி இந்த கிளி கிளிக்க என்ன நீ? எனக்கு தானே தெரியும் இந்த வீட்ல எனக்கு என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னு. அந்த ஆளு வேற இனி கண்ணிலே படக்கூடாது, ஓடோட்ட அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் கண்ணில் பட்ட அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இனிமேல் இந்த வழியா வரக்கூடாது. அவ்வளவுதான், நான் சொல்ல முடியா. நான் இங்கோடி தான் வருவேன். வேண்டாம் கோமதி, சொன்னா கேளு. ஏன் எதுக்கு? இவகிட்ட சொன்ன கிளாஸ் புள்ள சொல்லி சிரிச்சிருவா. அது எதுக்கோ? அன்னைக்கு என்ன நடந்தது? அது வந்து எல்லாம் கோர்வையா வருது. ஒண்ணு கூட பாக்குற மாதிரி இல்லையே. என்ன என்ன கற்பனை உலகத்துல இருக்க? வேண்டாம் கவரி, வேற வழியா போவோம். எதுக்கு? ஆத்தி, இதெல்லாம் இவத்த காட்டினா அவ்வளவுதான். நான் இங்கோடி தான் வருவேன், நீ இங்கோடி தான் வரணும். வேண்டாம் கோமதி, இங்க பாரு, இங்கோடி தான் வரணும். இங்கோடி தான் நமக்கு பக்கம். கொஞ்சம் நவலே உள்ள போறியா? என்ன ரொம்ப பதறுத? நான் ஒண்ணு வீட்டுக்குள்ள போல, கொஞ்சம் நவலே. அட எடி, இது நம்ம நாய்டி. வேண்டாம் கோமதி, வெற்று கோமதி. எவ்வளவு திருட்டு பத்தியா? இவ்வளவு சொத்து சகோதரனா நம்ம வீட்டு நாயை கலந்து வந்திருக்காவல. வேண்டாம் சொன்னா கேளு. நீ என்ன விட்டுரு, நான் விட மாட்டேன். இன்னைக்கு இந்த நாயை விரட்டி நான் தூக்கிட்டு போகல, நான் கோமதியா இல்ல. வேண்டாம் கோமதி. சே, நீ சும்மா இரு. அநியாயத்தை கண்டா பொங்கி எழுந்துடணும். அநியாயமா நம்ம நாயை கலந்து கொண்டு வச்சிருக்காங்க. உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிப்போச்சு. இந்த வீட்டை பார்த்தாலே சும்மா பதறுத. எனக்கு நடந்த சம்பவம் அப்படி. இரு, இந்த நாயை தூக்கிட்டு வரேன். அது ஓடும் பாரு. இல்ல, ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். அதை விரட்டிட்டு வரேன். பச்சை தண்ணி வச்சிருக்கல, நம்ம கிட்ட பச்சை தண்ணி தானே இருக்கும். அதை அந்த நாய்க்கு கொடுக்கணும். ரெடி எடுத்து வச்சிரு. நாயோட வரேன், நாயோட. நீ ஆமா, எப்படி பிடிக்கன்னு மட்டும் பாரு. பொட்டிச்சிருவேன். போய் புடி பாப்போம். ரொம்ப சந்தேகப்படுதால. இந்த கோமதி சந்தேகப்படுறதெல்லாம் வச்சுக்கிடாத. எப்படி நாயோட வரேன்னு மட்டும் பாரு. நீ இதுலயே வெயிட் பண்ணு. சரி. எதுக்கும் நான் சொல்றத நீ வாய மூடு. இது நம்ம நாய். எட்டி கோமதி, எட்டி கோமதி, எங்கடி போன? அத்தி, எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை உள்ள தண்ணி சத்தம் கேக்குது. உள்ள இருக்காளோ? அடி, அடுத்த வீட்ல இருந்து குளிக்க வந்திருக்க கோமதி. நான் உள்ள வரேன். கோமதி, வீட்டு தான் இவ்வளவு பெருசா இருக்கு, ஆட்களே இல்ல. நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே சுத்துறமே, யார் கண்ணியாவது படுதாமான்னு பாரு. அன்னைக்கு இப்படிதாட்டி கோமதி நான் வந்து மாட்டிக்கிட்டேன். உன்கிட்ட சொல்லதுக்கு என்னடி? வெக்கத்தை விட்டு சொல்லுதேன் பட்டி. அன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் பட்டி. அத்தா சொல்லுத, நீயும் மாட்டிக்கிறாத. வா ஓடிடுவா. நாய் வேண்டாம், அது நாயே இல்ல. இட்டி உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி சுத்தமா கேக்குது. ஆத்தி, இதுக்கு பயந்து நீ உள்ள இருக்கியாடி? இட்டி கதை தர, நான் உள்ள வந்துருதே. சு சு சு, எப்ப அப்படி பிடிச்சு இழுத்துறாத. இட விட்டு. இட்டி கோமதி, கதை தரடி. நான் சொன்னல, இந்த நாய்க்கு நமக்கு ராசியே இல்லன்னு. கேட்டியா? சு சு. இட்டி திறக்க போறியா இல்லையா? திறக்க மாட்டேன். இரு, நான் தள்ளிக்கிட்டு உள்ள வரேன்.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நாய் விரட்டுன்னு சொன்னா இவர் நாய் மாதிரி என்கிட்ட விழுந்துருவாரு. கோமதி, அதனால நான் மாட்டிக்கிட்டேன்டி. ஐயோ, எதுக்கு நீங்க என்ன திட்டுவீங்கல்ல? இப்ப நான் திட்டவா செஞ்சேன்? திட்டலையா? திட்டதுக்குள்ள ஓடிடு. இந்த திசை பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? கத்தாத. நீங்க என்ன திட்டுனீங்கல்ல? பத்தாத. நீ எங்க வந்து நிக்கிறேன்னு தெரியுதா இல்லையா? உன் கூட சேர்ந்து நானும் கேவலப்படணும். சத்தம் போட்டா தொலைச்சு வந்துச்சு. இன்னும் நான் உன்னை குட்டுன மாதிரி இருக்கும். சத்தம் போட்டு தொலைச்சாத. சரி, நீங்க இந்த சட்டையை மாத்துங்க. ஆமா, பாத்ரூம் வரும்போது நான் எழுதி எடுத்துட்டு வரேன் பாரு. எடுத்துட்டு வரணும். ஏன்? ஒண்ணு இல்ல, நாங்க மக்க திரும்பிக்கிறத. எவ்வளவு நேரமா அங்க திரும்பி இருக்க வித்தியாசம்? அத கதை திறந்து யாராவது இருக்காங்களான்னு பாரு. நீங்க பாக்குறதே நானா பார்க்க மாட்டேன். அந்த நாய் அதுலதான் நிக்குது. பார்க்க மாட்டியா? பாரு, யாரு வரதுக்குள்ள 2 பேர் வெளியில போனோம். யாராவது நிக்காங்கன்னு பாரு. இல்ல உன் கூட சேர்ந்து எங்க அம்மா முன்னாடி நானும் தலை குறைஞ்சு நிக்கணும். ஒழுங்கா வெளியில யாரு இருக்கான்னு பாரு. திட்டாதீங்க, பாக்குறேன். கதவை திறக்கட்டுமா? தர இரு, நான் எதுக்கும் சைடா நின்னுக்கிறேன். தர திறந்துருவேன். திறக்கிறேன்னு வச்சுக்க. இருங்க, திறக்கிற, கோபப்படாதீங்க. பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். நாய் உங்களதான். நாய் பக்கத்துல நிக்குது. திறந்து விட்டவன் நீ தானே? திறக்க சொன்னது நீங்க தானே? நான் எவன் உள்ளோட சொன்னேன்? வெளியில யாரு இருக்கான்னு பாக்க சொன்ன. அதான் திறந்தோன்னு உள்ள வந்துட்டேன். நல்லதுதான். ஒண்ணு இல்ல. இப்ப எப்படி வெளியில போறது? அழகி, அழகி. ஐயோ, இங்க நம்ம 2 பேரையும் பார்த்தா என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? அது வந்து சொல்லு. உள்ளதா இருக்குன்னு சொல்லு. வாய பொத்துங்க. அது வேண்டாம். இல்ல, நீங்க தான் இருக்குன்னு சொல்ல போறேன். அத வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏன்? அது வந்து ஏன்? இப்படி பாத்துங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்தா அவ கிளாஸ் பண்ண சொல்லி கொடுத்துரும். இல்லடா 10 நாளைக்கு நினைச்சு சிரிப்பா. அழகி இங்க தான் இருக்கா. ஐயோ, வாய பொத்துங்க. இல்ல, அழகி இங்க தான் இருக்கா. நீ ஏன் வெளியில போயிட்டா நல்லது. நான் இப்படிதான் காட்டி கொடுப்பேன், பாத்துக்க. நான் போறேன். அவ இப்ப போனதுக்கு அப்புறம் போயிருதா. எப்படி அழகி? இங்கதான். மூஞ்சில குத்திர. சத்தம் கட்டாம இருங்க. அவ போனா நானே போயிடுறேன். அது வரைக்கும் சத்தம் கொடுத்தீங்க கழுத்தை நெரிச்சிருவேன். அழகி இங்கதான். உங்களை இப்ப எப்படி கத்துறீங்கன்னு பாக்குறேன். அழகி இங்கதான். அழகி இங்கதான். கத்தக்கூடாது. அதிகாரம் பண்ற. எனக்கு வேற வழி தெரியல. அது எப்படி? அடிக்கடி என் வீட்டுக்குள்ளே நுழைய எப்படி? நான் எங்க நுழைஞ்சேன்? நான் உங்க வீட்டு வழியா வரவே கூடாதுன்னு தான் போனேன். கோமதி பார்த்த பார்வைதான். அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் வந்தேன். அதே நாய், அதே வீடு, சேம் பிளேஸ் வந்துட்டேன். என்ன எப்பவும் காலு அதெல்லாம் உங்களை பார்ப்பேன். இன்னைக்கு பார்க்க கூடாத இடத்துல நான் பார்த்துட்டேன். இனிமேல் உங்க வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். சிரிச்சிங்களோ? இல்ல, அதானே நீங்களாவது சிரிக்கிறதாதே. சரி, கையை எடு. நான் கத்த மாட்டேன். நம்ப முடியாது, நான் எடுக்க மாட்டேன். கையை எடு. எதுக்கு தட்டி விட்டீங்க? இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத. இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்ப மழை போல நீ வந்தா, கடல் போல நான் நிறைவேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம்? ஒண்ணு இல்ல. சரி, அவ போயிட்டா நினைக்கிறேன். நான் போறேன். சரி. என்ன? இல்ல இல்ல, போய் பாரு. என்ன? ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. இல்ல. செல்வா, செல்வா,
டைம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன ரோஹித், வெளியில ரோஹித் நிக்கிறான். அதுக்கு அதுக்கா இங்க பாரு, சத்தம் போட்டாத, அவ்வளவுதான் என் மான மரியாதை எல்லாம் போயிடும். இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தது, வெளியில போயிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப மட்டும் ட்ரெஸ் உள்ள இருக்குதோ? நான் கத்தும்போது சரி இரு, ஒரு நிமிஷத்துல வரேன். வெளியில போயிடாதா, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. சரி போகல. செல்வா, வந்துட்டேன் ரோஹித், வந்துட்டேன். வெளியில போனதுக்கு அப்புறம் நீ போனா போதும், புரியுதா? வசமா வந்து சிக்கிருக்க, அவமானப்படன்னு இருந்திருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேணும்னு வரலையே, தெரியாம தானே வந்த. அமைதியில இரு, நான் போனதுக்கு அப்புறம் இந்த ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறமா நீ வெளியில போயிட்ட. சரி சீக்கிரம் செல்வா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. வருவாங்க. இல்ல, சத்தம் கொடுக்கறதுக்கு நீங்க இல்லல்ல, அதான் நான் சத்தம் கொடுத்தேன். ஒண்ணு சத்தம் போடாத. செல்வா, என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, குளிச்சிட்டு இருந்தேனா, அதான் உனக்கு அப்படி கேட்டுக்கோ. ஆமாமா. அடியே, சத்தம் போடாத, தொலைச்சிருவேன். கோமதி இங்கதான் நிக்கா, சத்தம் கொடுத்த என்னவும் தெரியல. நான் சத்தமே கொடுக்கலையே. இல்ல, கொடுத்து பாரு இப்போ. நான் எதுக்கு சத்தம் கொடுக்க போறேன்? தொலைச்சவன் தொலைச்சு சத்தமா கொடுத்துட்டு இருக்க சத்தம். செல்வா, வந்துட்டேன்டா. நான் வெளியில போறேன், நான் போனதுக்கு அப்புறம் வந்தா போதும், புரியுதா? புரியுது புரியுது. சத்தம் போடாத. நீ உள்ள வந்துட்டு நான் தான் மானத்துக்கு பயப்பட வேண்டியிருக்கு. சத்தம் கொடுத்த குழந்தைய படிச்சு துப்பிடுவேன். சத்தம். ஐயோ, சத்தம் கொடுக்காத, இல்ல வெளியில கேட்கும். கேக்குமா? சரி சரி. என்ன ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது, அதான் பாத்துட்டு இருக்க. வீட்டுக்குள்ளே மழை பெய்யுதா? ஆமா. அது ஷவர், அப்படிதான் இருக்கும். நல்லதா இருக்கு. ஏன் உங்க வீட்டுல இல்லையா? நாங்க கிணத்துல எல்லாம் குளத்துல போய் குளிக்க போவோம். கிணத்துல குளத்துல குளிக்க போவீங்களா? ஆமா, வீட்ல எல்லாம் குளிக்க மாட்டோம். நீ பப்ளிக்ல போய் குளிப்பியா? ஆமா. என்ன சொன்ன? நீ பப்ளிக்ல குளிக்கிறியா? அதெல்லாம் போக கூடாது, அது நல்லது இல்ல, அதெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே குளி. எங்க அம்மா ஓடோட்டு அடிச்சிருவாங்க. ஏன், எதுக்கு? வீட்ல எல்லாம் குளிக்க மாட்டோம், வெளியில தான் குளிக்க போவோம். இனி போகாத, புரியுதா? ஏன்னா போக வேண்டாம்னா போக வேண்டாம், குளிக்கிறதா வீட்டுல குளி. பாக்கலாம். இவ இதுல குளிச்சா எனக்கு ஏன் பொறாம வருது. இனி குளிக்க கூடாது. சரி. செல்வா, செல்வா, உங்களதான் கூப்பிடுதாங்க. கேக்குது, எனக்கும் கேக்குது. ஓ, கேக்குதா? சரி, போயிட்டு வரேன். யார் கண்ணியும் படாத. சரி. இவன் அடிக்கடி எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. போட்டு குடிச்சா. ஐயோ, செல்வா, நீங்க மட்டும் எப்படி பண்ணுனீங்க? கத்தக்கூடாது. நான் கத்துவேன், நீங்க என்ன திட்டுனீங்கல்ல? கத்தக்கூடாது, கத்துவேன். கத்தக்கூடாது, கத்துவேன். கத்தக்கூடாது. பேச விட்டாதானே? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அழகி, ஏன் அழகி? வந்துட்டியா? எங்க போய் தொலைஞ்ச? படிச்சு படிச்சு சொன்னனே, இங்க வேண்டாம், இங்க வர வேண்டாம், இந்த வீட்டுக்கும் எனக்கும் ராசி இல்லன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? அது இருக்கட்டும், உன் பேக் எங்க? அங்க இருக்குது. எங்க? நீ இங்க தானே நீ பண்ணிட்டு போனே, எங்க போன? ஒன்னு தேடி வந்தேன். நான் வீட்டுக்குள்ளே போகலையா? நீ வீட்டுக்குள்ளே போகலையா? அப்ப நான் தான் போனேனா? வர வர உன் நடவடிக்கை ஒண்ணும் சரியே இல்ல. எல்லாம் ஒன்னாலதான். இவ்வளவுக்கு மூல காரணமே நீதான். என்னது மூல காரணமே நாதானா? ஆமா, நீதான் காரணம். நான் என்னடி பண்ணுனேன்? எல்லாம் ஒன்னாலதான். அதான் என்னால என்னது? அதான் சொல்றேனே, எல்லாமே ஒன்னாலதான். ஓடோட்ட அடிச்சிருவேன். இங்க பாரு, நான் எங்கயோ ஓடி போச்சுது. பாத்ரூம்ல நிக்குது. பாத்தியா அந்த நாய்க்கு கொழுப்பு பாத்தியா? எங்க போய் நின்றுருக்கு பாத்தியா? அது பாத்ரூம்ல போச்சு, உனக்கு எப்படி தெரியும்? நானும் அங்கதான் இருந்தேன். நீ அங்கதான் இருந்தியா? இந்தா இங்க ஓடி வந்து சத்தம் கொடுத்தனே, கேட்டுச்சுடி. அப்பயே சத்தம் கொடுக்காம இருந்த? அது வந்து நாயு கூட இருந்தது. அது என்னட்டி அது எதுன்னு இருக்க? உனக்கு முத சுத்தி போடணும், வா. எனக்கு இல்ல. ஐயோ குழப்புறாளே, உன்னை தெரியாம எங்கூட கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமேல் எங்கூட வரண்டா, போதுமா?
அதுதான் நான் முறையே சொன்னேன். மணி 10:30 மணி ஆயிட்டு. இன்னைக்கு நம்ம கிளாஸுக்குள்ள விட மாட்டாவ. பின்ன 8 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்தா 10:30 மணி ஆகுது. 10:30 மணி ஆயிட்டா? ஏன் ரொம்ப பதறுத? இல்ல இன்னைக்கு ப்ளவுஸ்க்கு கொச்சிச்சு தரேன்னு சொன்னாவ. ஐயோ என்ன படுத்தாத, கோவத்துல இருக்க. என்ன ஆச்சரியமா பாக்க? என்னாச்சுதே? சரி சரி சீக்கிரம் வா, இன்னைக்கு நான் ப்ளவுஸ்க்கு கொச்சி வைக்கணும். சீக்கிரம் வா போவோம்.